கரூர் துயர சம்பவத்தில் எம்பிக்கள் குழுவை அனுப்பி பாஜக அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாருடையதாவது ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கும் ஒட்டுண்ணிதான் பாஜக என்றும் கடுமையாக சாடியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் புல்லாங்குடி அருகே அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கத்தை பார்வையிட்ட அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் 738 கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமநாதபுரம் தண்ணீர் இல்லா காடு என்பதை மாற்றியது திமுக அரசுதான் என தெரிவித்தார். தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர் கச்சத்தீவை மீட்பதே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்றும் கூறினார். ஆனால் கச்சத்தீவை தரமாட்டோம் என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகிறார். இதனை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுத்து பேசவில்லை என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாடு தமிழர்கள் என்றால் ஒன்றிய அரசுக்கு ஏன் கசக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர் வரி பகிர்வு, நிதி ஒதுக்கீடு என அனைத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மாநிலங்களை இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்படும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என்றும் பாஜகவை அதிமுக ஆதரிக்க கொள்கை அடிப்படை ஏதாவது இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல சுத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நலன், தமிழர்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் யாரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று கூறிய முதலமைச்சர் நாட்டு மக்களை துண்டாடும் RSS கொள்கைகளை பாஜக முழுவீச்சில் செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு RSS பாதையில வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக. பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த RSS அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க. வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 தொடரும். இதனிடையே 426.83 கோடி மதிப்பீட்டில் 50,752 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.